மிதுனத்திற்கு சனி பகவான் நல்லது கெட்டது ரெண்டுக்குமே அவர் தான் பொறுப்பாளி. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையில் போய் நிற்கிறாரு. அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த அழுத்தம் உங்களை தொழிலில் பிஸியாகவே வச்சுருக்கோம். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லைன்னா வேலையை விட்டு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்துரும். கடகத்துக்கு சனி பகவான் எப்படி இருக்கார்? கடகத்திற்கு சனி பகவான் பாக்கியமாக ரொம்ப சிறப்பாக இருக்கார். ஆனால் இந்த 7, 8 ரெண்டையும் அவர் தான் தொடர்பு படுத்தணும். அதனால் நண்பர்கள் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல அமைப்பில் இருந்ததுன்னா வாழ்க்கை துணையின் மூலமாக நண்பர்கள் மூலமாக ஒரு பாக்கியமான அமைப்பை நீங்கள் இப்போ அனுபவிப்பீங்க. இதே உங்கள் ஜனனகால சனி பகவான் நல்லா இல்லை அப்படின்னா அந்த நண்பர்கள் மூலமாக பாக்கியத்தை இழப்பீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்மத்துக்கு சனி பகவான் எப்படிங்க இருக்கிறாரு? இப்போ அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்குது. சிம்ம லக்னம் அட்சய லக்னமாக போகுதுன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான், 8லே சனி இருந்தால் தொட்டதெல்லாம் பிரச்சனை. உங்கள் பிறப்பின் ஜாதகத்தில் சனி பகவான் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்காருன்னா இப்போ 8ல் இருக்க சனி பகவான் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.